தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியுள்ளார். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஆதரவு கடிதமும் அளித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவால் தாவேகவிற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 116 உயர்ந்துள்ளது. அறுதி பெரும்பான்மைக்கு இன்னமும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் இரு எம்எல்ஏக்களை கொண்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க விசிகவும் ஆதரவளிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். இதனிடையே விசிக எம்எல்ஏவான வன்னியரசு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இனி திருமா காலம், உயர்வோம் இனி மேலும் மேலும் என தமது இணைய பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதனிடையே ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.